Hi friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3x3 கியூப்பில் லாஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது. இது 3x3 கியூப். இதில் ஃபஸ்ட்டு 2 லேயர் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த லாஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பாட்டத்தில் என்ன கலர் மிடில் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஆரஞ்சு கலர் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு ஆரஞ்சு சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த 4 கார்னர் பீஸையும் மறந்துடுங்க. இந்த 4ஐயும் மறந்துட்டு மீதி உள்ள பீசஸ் மட்டும் யோசிங்க. இந்த மீதி உள்ள பீசஸ் எல்லாமே ஒரே கலரில் வரணும். அதாவது இந்த கலருக்கு வரணும். இப்போ ஆரஞ்சு கலருக்கு வரணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. இது ஆரஞ்சா இருக்கு, இது ஆரஞ்சா இருக்கு, இது ஆரஞ்சா இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் ஆரஞ்சா இல்லை. ஸோ இது ரெண்டும் ஆரஞ்சா ஆயிடுச்சுன்னா இந்த ரோ இந்த காலம் எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா, இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பீஸும் நமக்கு ஆரஞ்சு கலர் வரணும். அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் இங்கே இது மட்டும்தான் ஆரஞ்சா இருக்கு, இந்த ஆரஞ்சு இல்லை, இதுவும் ஆரஞ்சு இல்லை, இதுவும் ஆரஞ்சு இல்லை அப்படின்னா அதே ஃபார்முலாவை 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு 2 தடவை யூஸ் பண்ணால் போதும். 2 தடவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளோட எய்ம் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொண்டு வரது எப்படி, அதுக்கு நீங்கள் போட வேண்டிய ஃபார்முலா ஜே ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அப்படின்னா என்னது? ஒரு கிராஸ், ஒரு சிலுவை. சிலுவைக்கு என்னது? ஜீசஸ். ஜீசஸுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஜீசஸ் போட்டாகணும். ஜீசஸ்ங்கிறது என்னது? ஜே. ஜே ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேன்னு ப்ளஸ் சிம்பிள் இங்கே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே ஒரு கலர் இருக்கலாம், இது வேற வேற கலரில் இருக்கலாம், அல்லது இங்கே ஒரு கலர் இருக்கும், அதாவது இதே ஆரஞ்சு இங்கே இருக்கும், இங்கே ரெண்டும் வேற வேற இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜே ஃபார்முலா போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஜே ஃபார்முலா அப்படின்னா ஒரு ஜே நமக்கு ஃபார்ம் ஆகணும். இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே ஒரு ஜே ஆல்ரெடி இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு ஜே ஃபார்முலா போடலாம். சப்போஸ் ஜே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த பீஸ் ஆரஞ்சு கலராக இருந்தானா இது ஒரு ஜேவா. ஸோ இந்த பொசிஷனில் ஜே பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜே ஃபார்முலா போட்டிங்கன்னா ப்ளஸ் உடனே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஜே ஃபார்முலா எப்படி போடுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஜே நம்ம நார்மலாக எப்படி போடுவோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஜே போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால பீசஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜே ஃபார்முலா போடலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குன்னா பாட்டத்தை இப்படி கொண்டு வந்துடணும். ஓகேவா? இங்கே தான் நம்ம ஜே போட போகிறோம். ஜே போடுறது அப்படின்னா ஒரு லைன் போடுவோமா, ஒரு லைன் ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறம் இப்படி ஒரு டெயில் போடுவோம். ஓகேவா? அப்புறம் ஒரு ஹெட்டில் இப்படி ஒரு லைன் போடுவோம். இதே ஆக்ஷனில் தான் நீங்கள் போட போகிறீங்க கியூப்பில் ஜே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடு அப்படின்னா இந்த காலத்தை நீங்கள் கீழே தள்ளணும். ஏன்னா கீழே நோக்கி தான் இருக்கும் கோடு. அதே மாதிரி இந்த சைடு டெயில் இப்படி தான் போடுறோம், ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு. ஸோ பாட்டத்தில் இந்த மாதிரி ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அடுத்து இந்த சைட்லேருந்து லெஃப்டில் இருந்தால் நம்ம ரைட் சைடு கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ டாப்பை லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போகணும். ஆனால் இந்த டாப்பை கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்துல இது 3D அப்படிங்கிறனால இந்த ஹெட்டில் இங்கே போடணும். ஓகேவா? ஹெட்டு இது லைன் வச்சுக்கோங்க, இது டெயில்னு வச்சுக்கோங்க, இது ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஜே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கே ஜே ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஜேல வச்சுக்கிட்டு பொசிஷன் இப்படி பிடிக்கணும். இல்லை எப்படி வேறு மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தாலும் அல்லது ஒரு டாட் மட்டும் இருந்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பீஸை பிடிச்சிக்கலாம். ஸோ நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு ஜே போடுறேன். ஜே போடுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுறோம். கோடுக்கு இப்படி போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து டெயில் போடுறோம். டெயிலுக்கு இப்படி போடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம்? ஹெட்டு போடுறோம். ஹெட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு தான் வரும். ஸோ இங்கே போடணும். ஓகேவா? கொண்டையில் போடணும், மண்டையில் போடக்கூடாது, கொண்டையில் போடணும். இதான் மண்டைன்னு வச்சுக்கோங்க, இது கொண்டைன்னு வச்சுக்கோங்க. இங்கே போட்டால் போதும். இப்போ ஜே போட்டாச்சு. இந்த ஜேயை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா?
நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோன்னா மேக்ஸிமம் அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாலை ரிவர்ஸ் பண்ணுங்கள். வால் நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தானே கொண்டு வந்து பண்ணோம், இங்கே தான் பண்ணோம். அதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும்னா லெஃப்ட்லேருந்து இப்போ ரைட்டுக்கு வரணும். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாலை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தலையை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? தலைக்கு நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தோம். இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகணும். ஓகேவா? அடுத்து இந்த லைனை ரிவர்ஸ் பண்ணணும். லைன் வந்து மேலேருந்து கீழே வந்தோம், கீழேருந்து மேலே போயிடணும். அவ்வளோதான், ஜே ஃபார்ம்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சா, இப்போ வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஜே மாதிரி வந்துடும். ஓகேவா? இது உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டே வந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டே ஜே போட்டிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சேர்ந்து ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால ஒரு தடவை போட்டதில் ஜே வந்திருக்கு, மறுபடியும் ஜே போடணும். இப்போ வந்து நீங்கள் பொசிஷன் கண்ணாபின்னான்னு பிடிக்கக்கூடாது. இந்த ஜே எங்கே வந்திருக்கோ அங்கே தான் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஜே போடணும். ஓகேவா? நமக்கு இப்படி தான் வந்திருந்தது ஃபஸ்ட்டு. சரியா? இதே பொசிஷனில் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி போடக்கூடாது. ஜே வந்துடுச்சுன்னா ஜேக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜீசஸ் வந்தாச்சுன்னா ஜீசஸுக்கு நேராக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஜே ஃபார்மில் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜே வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு மறுபடியும் ஜே ஃபார்மில் போடுங்க. ஜேக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடணும். கோடு இங்கே போடுறோம். அடுத்து வால் போடணும். வால் இங்கே போடுறோம். ஓகேவா? இப்படி போட்டாச்சு. அடுத்து ஹெட்டில் எங்கே கொண்டையில் போடணும், மண்டையில் போடாமல் கொண்டையில் ஒரு கோடு லெஃப்ட்லேருந்து ரைட்டாக போகணும். அப்போ இங்கே போடணும். ஓகேவா? போட்டாச்சா? இப்போ ரிவர்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாலை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கொண்டு போனோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி தலையை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஹெட்டை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, அப்புறமா இந்த கோடை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து அதாவது கீழேருந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம், கீழேருந்து இப்போ மேலே நம்ம கொண்டு போகணும். அவ்வளோதான், ஜே போட்டாச்சு. ஜே போட்டதுனால இந்த என்ன ஆகுனா மற்ற எதுவுமே இங்கே மேலே கலையாது. ஜே போட்டு ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே கலையாமல் அது பொசிஷனில் வந்துடும். கீழே மட்டும் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிருங்க. பார்த்தீங்களா? ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சா? இந்த 4 கார்னரும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த 4 கார்னர்லையுமே உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்போ சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் லேயர் சேர்க்குறதுல ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. ப்ளஸ் சிம்பிள் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பீசஸ் எல்லாம் கரெக்டான பீசஸாக வரணும். சரியா? இந்த பீசஸ். ஸோ இந்த பீசஸ் தான் கரெக்டாக, அதாவது இதோட அலைன் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு வந்துருச்சு, ப்ளஸில் வந்து ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. ஆனால் இங்கே வேண்டியது நமக்கு என்னது? ஆரஞ்சு வித்து க்ரீன், அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு வித்து எல்லோ, இங்கே என்ன வேணும்? ஆரஞ்சு வித்து ப்ளூ, இங்கே ஆரஞ்சு வித்து ஒயிட். அது எல்லாமே எங்கே இருக்குது? இப்போ ஆரஞ்சு வித்து ஒயிட் வேணும்னா இங்கே இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த பீஸ் இங்கே வரணும், இந்த பீஸ் எங்கே போகணும்? இங்கே போகணும். அதே மாதிரி இந்த பீஸு எங்கே போகணும்? இங்கே ஆப்போசிட்டில் போகணும். இந்த பீஸு இங்கே போகணும். ஆப்போசிட்டில் தான் இருக்கணும்னு கிடையாது, எங்கே வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் இதுக்குரிய பீசஸ் வந்து இங்கே இருக்கலாம், இதுக்குரிய பீசஸ் இங்கே இருக்கலாம், இல்லது இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ளஸில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம போட வேண்டிய ஃபார்முலா என்னென்னா எல் ஃபார்முலா. எல் ஃபார்முலாவா? இல்லை, நீங்கள் சிங்கிள் கார்னர் ஃபார்முலா போட்டால் வந்துடும். ஓகேவா? கார்னர் ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு வந்து இது இடம் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டதுக்கப்புறமா இதை பாட்டத்தை மட்டும் ஒரு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். சும்மா ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் பண்ணாலே ஏதாவது ஒரு 2 கலர் மேட்ச் ஆகும். இந்த ஒயிட் மேட்ச் ஆயிடுச்சு, இந்த க்ரீன் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மேட்ச் ஆக வேண்டியது எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. ரொட்டேட் பண்ணாலே மேட்ச் ஆகிடுச்சு. சப்போஸ் சில டைம் மேட்ச் ஆகாமல் இருக்கும். மேட்ச் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் கார்னர் ஃபார்ம்லாம் போடணும். ஓகேவா? ஸோ மேட்ச் ஆகாமல் இருக்கிறது எப்படின்னு நம்ம முதல்ல அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் சும்மா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே மேட்ச் ஆகலை, இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலை. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சிங்கிள் கார்னர் ஃபார்முலா. இப்போ இங்கே நமக்கு என்ன வேண்டியது இருக்குது? இந்த க்ரீன் இங்கே வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி
இந்த ஒயிட்டு இங்கே போக வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ எந்த சைடு உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கோ அந்த சைடை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு நீங்கள் கார்னர் ஃபார்முலா இங்கே போட்டிங்கன்னா இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அதோட பொசிஷன் மாறும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ கார்னர் ஃபார்முலா எப்படி போடணுங்கிறத கற்றுக்கோங்க. கார்னர் ஃபார்முலாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது லெஃப்ட் சைடு வச்சதுனால நீங்கள் ரைட் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும். ஸோ இந்த ரெண்டு பீஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்காக இங்கே கார்னர் போடுறீங்க. ஸோ இந்த ரோவை நீங்கள் கீழே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த காலம்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தை ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடு தானே போடுறீங்க. அப்போ இந்த பாட்டத்தை 2 தடவை இப்படி சுற்றணும். 2 தடவை சுற்றணும். ஓகேவா? மறுபடியும் இதை கீழே கொண்டு வந்தோமா, இதை மறுபடியும் நீங்கள் மேலே கொண்டு போகணும். அப்படியே மாற்றி மாற்றி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாட்டத்தை மட்டும் ஒன்று போல பண்ணுவோம். 2 சைடு ஃபஸ்ட்டு 2 தடவை சுற்றணுமா, இப்போ ஒரு தடவை சுற்றணும். மறுபடியும் இதை கீழே கொண்டு வாங்க. மறுபடியும் இதை ஒரு தடவை சுற்றணும். மறுபடியும் இதை மேலே கொண்டு போங்க. இதை மட்டும் கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு போய், கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு போய், இந்த மாதிரி போவோம். பாட்டத்தில் 2 தடவை ஃபஸ்ட்டு சுற்றுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை சுற்றிட்டு வந்தால் போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாட்டத்தை லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளூ மேட்ச் ஆயிடுச்சு, ஒயிட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த 2 தான் மேட்ச் ஆகலை. அப்போ இந்த 2ம் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் போதும். அப்போ இங்கே நீங்கள் கார்னர் ஃபார்முலா போடணும். ஸோ மேட்ச் ஆன இந்த சைடு லெஃப்ட் சைடு வச்சுட்டு இங்கே கார்னர் ஃபார்முலா போடுங்க. ஸோ கார்னர் ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணணும், ரைட் சைடில் இதை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிவிட்டு பாட்டத்தை 2 தடவை சுற்றணும். அதாவது இந்த கார்னர் பீஸை தான் நம்ம 2 தடவை சுற்றுறோம். சுற்றிட்டு மறுபடியும் இந்த பாட்டத்தை இதை டவுன் பண்ணோமா, இதை மேலே கொண்டு போகணும். கீழே மேலே. ஓகேவா? இது ஒரு தடவை மறுபடியும் ரொட்டேட் பண்ணணும். மறுபடியும் இது கீழே, மறுபடியும் இதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணணும். இது மேலே. இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கார்னர் கலையாமல் அப்படியே கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பாட்டத்தை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். எல்லா சைடும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு தடவை கார்னர் ஃபார்முலா போட வேண்டியிருக்கும், இல்லை 2 தடவை போட வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இல்லை போடாமலே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ கார்னர் ஃபார்முலா போடுறது இதுதான். கார்னர் ஃபார்முலா போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 பீசஸை சரி பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டோம். லாஸ்ட்லேயே சால்வ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் போடுறதுக்கு ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தோம். அதாவது இங்கே ப்ளஸ் வர்ற மாதிரி, இது மேட்ச் ஆகிற மாதிரி போட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இது எல்லாம் முடிஞ்சது. இந்த ப்ளஸில் உள்ள எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 4 கார்னரை சரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், லாஸ்ட்லேயே சால்வ் ஆகிடும். இப்போ இந்த 4 கார்னரை சரி பண்ணுறதுக்கு எல் ஃபார்முலா அல்லது 11 ஃபார்முலா, அந்த ஃபார்முலா போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னரும் கரெக்டான பீஸா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ராங் பீஸா ரைட் பீஸான்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ இந்த கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர் பீஸில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரு அது இருக்கிற சைட்லலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குது, பச்சை இந்த சைடு இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இந்த சைடு இருக்குது. இங்கே மஞ்சள் இருக்குது, ஆனால் மஞ்சள் இங்கே இருக்கணும், இங்கே மஞ்சள் கிடையாது. அப்போ இது தப்பான பீஸ்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே மஞ்சள் இருந்திருந்ததுன்னா இந்த பீஸு கரெக்டான பீஸு, நம்ம 11 ஃபார்முலா இந்த இதுக்கு போட வேண்டியது இருக்காது. பட் இது ராங் பீஸ்னால் நீங்கள் 11 ஃபார்முலா போடணும். ஓகேவா? ஏதாவது ஒரு பீஸ் ராங்காக இருந்தாலும் நீங்கள் 11 ஃபார்முலா போட்டு கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பீஸ் 4 காரணம் இங்கே செக் பண்ணுங்கள். இந்த பீஸை பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது, ஆனால் இங்கே எங்கேயுமே ஒயிட் இல்லை. அதே மாதிரி ஆரஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இது ராங் பீஸ் தான். இப்போ இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒயிட் இருக்குது. ஒயிட்டு ஆனால் இங்கே எங்கேயுமே இல்லை. இதோடைய காமனில் எங்கேயுமே ஒயிட் இல்லை. சரியா? அப்போ இதுவும் ராங் பீஸ். இப்போ இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ராங் பீஸ் தான். ஓகேவா? ஸோ 4மே ராங் பீஸ். 4மே ராங் பீஸ்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ரைட் பீஸு, மீதி 3 ராங் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட் பீஸ் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா, அதாவது எல் ஃபார்முலா அல்லது 11 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். 4மே தப்பாக இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு நீங்கள் 11 ஃபார்முலா போடணும். 11 அல்லது எல் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. எல் நம்ம எப்படி போடுவோம், நார்மலாக இப்படி போடுவோமா? ஓகேவா? இப்படி போட்டு என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம். அதே மாதிரி இந்த சைடும் எல் போடணும். இப்படி போடுவோமா? அந்த எல் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அதான் எப்படிங்கிற சொல்லுவோம். இப்போ இதை கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்கிக்கிட்டு இப்போ எல் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதான் எல். இப்படி போட்டு இப்படி போட்டிருக்கோம். அதை இப்படி போட்டு இப்படி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு போடணும். ஓகேவா? இந்த சைடு எல் இதை கீழே இறக்கிட்டு இதுக்கு எல் இப்படி போடணும், இப்படி போடணும்.
அப்போ இதை வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் எல் இப்படி போட்டோமா, அதில் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோமா, அது இந்த சைடு இதை ரிவர்ஸ் அதாவது இந்த சைடு எல் போடும்போது அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? நம்ம எப்போவுமே ஜேஃபார்மில் போட்டாலும் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். எல் ஃபஸ்ட்டு போட்டோம், அதே மாதிரி இங்கே எல் போடும்போது அந்த எல்ல வந்து அந்த பாட்டம் லைன் வரையும் போது இந்த ரைட் சைடில் உள்ள எல்ல உள்ளது நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சிங்கிள் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே எல் போட்டோம், இங்கே எல் போட்டோம், இங்கே எல் போட்டோம். இங்கே எல் போட்டு முடிக்கவுமே இந்த லைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லைனை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் மறுபடியும். இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்படி தான் கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா இது ரிவர்ஸ் ஆயிடுச்சா, ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது மேலே, இது மறுபடியும் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இதை நம்ம இதை பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் எல் ஃபார்முலா. ஓகே, இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், பீசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தவறான பீஸு, இதுவும் தவறான பீஸு, இதுவும் தவறான பீஸு, இதுவும் தவறான பீஸாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் எல் ஃபார்முலா போடுங்க. என்ன பண்ணணும், கீழே இறக்கணும், இது எப்படி கொண்டு வரணும், மறுபடியும் இதை கீழே இறக்கணும், இது எப்படி கொண்டு வரணும். ஓகேவா? இதை எப்படி கொண்டு வரணும், இதை மேலே கொண்டு போயிடலாம். இதை மேலே கொண்டு போயிட்டு இதை எப்படி கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும். ஓகே, இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு பீசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள், இது கரெக்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி திரும்பவும் செஞ்சிருச்சு, எக்ஸாக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ராங் பீஸ் தான், இது ராங் பீஸ் தான், இதுவும் ராங் பீஸ் தான். இப்போ இந்த ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ரைட் சைடு வச்சுட்டு நீங்கள் இதில் எல் போடணும். ஓகேவா? ஸோ இதை ரைட் சைடு கீழே இறக்கிக்கோங்க, எல் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு கீழே இறக்குங்க, எல் போட்டாச்சு. எல் போட்டோன்னே இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதை மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா? அந்த ஒன்றை மேலே கொண்டு போயிட்டு இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சுற்றி பாருங்கள். இப்போ இது கரெக்ட் ஆயிடுச்சு, இது கரெக்ட் ஆயிடுச்சா, இது தப்பாக தான் இருக்குது, இதுவும் தவறாக தான் இருக்குது, இதுவும் தவறாக தான் இருக்குது, இப்போவும் தவறாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் எல் ஃபார்முலா போடணும். கீழே இறக்குங்க, ரைட் சைடு கொண்டு போங்க, இதை கீழே இறக்குங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இது மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இப்போ ரொட்டேட் பண்ணுங்கள். வா, பீஸே சால்வ் ஆகிடுச்சு. சப்போஸ் இது சால்வ் ஆகாமல் இருக்கும், சால்வ் ஆகாமல் இருந்ததுன்னா, அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்பி கரெக்டாக சால்வ் ஆகிடுச்சு. சால்வ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அடுத்து டபுள் கார்னர் ஃபார்முலா போடணும். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். டபுள் கார்னர் ஃபார்முலா வந்து இப்போ 4 கார்னர் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அது பீசஸ் திரும்பி இருக்கும், கரெக்டான பீசஸ் வந்துருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டபுள் கார்னர், சிங்கிள் கார்னர் ஃபார்முலா எப்படி போடுவீங்க, ரைட் சைடு இது மாதிரி போடுவீங்களா, இது மாதிரி போடுவீங்க. இப்படி போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு போடணும், அதான் டபுள் கார்னர் ஃபார்முலா. இப்போ வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து ரெண்டு இடம் மூவ் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். இது இந்த சைடு இப்போ நம்ம கீழே இறக்குறத ஒரு இடம் கீழே இறக்குவோம், ஒரு இடம் மேலே ஏற்றுவோம், மாற்றி பண்ணுவோம், ஒரு இடம் மேலே ஏற்றுவோம். ஆனால் இதை மட்டும் ஒன்று போல பண்ணணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 இடம் சுற்றணும், அடுத்த தடவை ஒரு டைம் சுற்றினா போதும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் நீங்கள் 11 ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி வந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்திருந்தா இப்போ பாருங்கள் இது கரெக்டான பீசஸ் தான். இந்த ரெண்டும் சால்வ் ஆன மாதிரியே வந்துடுச்சு. இது வந்து ஒயிட் இங்கே இருக்கா, இங்கே ப்ளூ இருக்கா, இங்கே ஆரஞ்சு இருக்கா, கரெக்டான பீஸு. பட் ஆனால் மாறி இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது க்ரீனு, இது ஆரஞ்சு, இது ஒயிட்டு. ஸோ இதுக்கு தான் நீங்கள் மறுபடியும் அந்த டபுள் கார்னர் ஃபார்முலா போடணும். அப்போ சேர்ந்த சைடு வந்து ரைட் சைடு வச்சுட்டு இந்த சைடு நீங்கள் டபுள் கார்னர் ஃபார்முலா போடணும். நான் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் போட்டால் ஒரு இடம் கலையும்ல, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நார்மலாக நீங்கள் 11 போடும்போதே இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். எப்போயாவது ஒரு தடவை தான் ஃபுல்லாக சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் டபுள் கார்னர் ஃபார்முலா போடணும். என்ன பண்ணணும், ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு இடம் கீழே இறக்கணும், பாட்டத்தை ரைட் சைடில் 2 இடம் சுற்றணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு தடவை தான். ஓகேவா? இதை கீழே இறக்குனதை மேலே ஏற்றணும், கீழே மேலேன்னு மாற்றி கொண்டு போக வேண்டியதான். இது மட்டும் ரைட் சைடு ஒரு தடவை, மறுபடியும் கீழே, ரைட் சைடு ஒரு தடவை, மேலே. இப்போ கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி கொண்டு வரும். ஃபஸ்ட் டைம் கீழே இறக்கும்போது பாட்டத்தை மட்டும் 2 இடம் சுற்றுறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் சுற்றுறோம். சரியா?
அதாவது இதில் ஒரு ஆக்ஷன், இதில் ஒரு ஆக்ஷன், இதில் ஒரு ஆக்ஷன், இதில் ஒரு ஆக்ஷன் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். கீழே மட்டும் நம்ம வந்து ஒரே சைடு சுற்றிட்டு வரோம். இது மட்டும் கீழே மேலேன்னு எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். போட்ட கையோட நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடு போடணும். லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் சைடு இதை கீழே இருக்கிறீங்கன்னா இந்த பாட்டத்தை லெஃப்ட் சைடு தான் சுற்றணும். லெஃப்ட் கையை நோக்கி சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 தடவை ஃபஸ்ட்டு சுற்றணும். அதுக்கப்புறம் இதை மேலே கொண்டு போகணும். ஒரு தடவை கீழே கொண்டு போகணும், ஒரு தடவை மேலே கொண்டு போகணும், அவ்வளோதான். இப்போவும் சரியாயிடுச்சான் பாருங்கள். இப்போவும் சரியாகலை. இப்போவும் சரியாகலைன்னா மறுபடியும் ஒரு தடவை போடணும். மறுபடியும் ஒரு தடவை டபுள் கார்னர் ஃபார்மில் போட்டால் வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான், சால்வ் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் லேயர் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ப்ளஸ் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஜே ஃபார்முலா போடணும். ஜே வந்திருந்ததுன்னா இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஜே வந்திருந்ததுன்னா அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஜே ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அந்த ஜே ஃபார்முலா போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கோடு போட்டு இந்த சைடு கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? 2 தடவை ஜே போட்டிங்கன்னா, ஜே வந்திருந்தேன்னா ஒரு தடவை போட்டால் போதும். ஜே வரலைன்னா 2 தடவை போட்டால் போதும். 2 தடவை போட்டால் உங்களுக்கு ஜே இந்த ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே நம்ம மேட்ச் பண்ணுறோம். அதுக்கு சிங்கிள் கார்னர் ஃபார்முலா போடுறோம். ரைட் சைடு மட்டும் போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் கரெக்டான பீசஸா அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு, கரெக்டான பீசஸான்னு பார்த்துட்டு கொண்டு வர்றதுக்கு 11 ஃபார்முலா போடுறோம். ஓகேவா? எல் ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது 11 ஃபார்முலான்னு சொல்லலாம். எல் ஃபார்முலா இப்படி போடுறோம், இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போடுறோம், அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போடுறோம், மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா 4 கார்னரும் கரெக்டானதுக்கப்புறமா டபுள் கார்னர் ஃபார்முலா போடுறோம். எப்படி சிங்கிள் கார்னர் ஃபார்முலா ரைட் சைடு மட்டும் போட்டோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் போடுறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு அதற்கான விளக்கமான ஒரு வீடியோ மறுபடியும் உங்களுக்கு போட முயற்சி பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.